நான் ஒரு முன்மாதிரியான உதாரணம் கிடையாது. நான் ஒரு முட்டாள். 14,000 கோடி பண்ணினேன். அப்புறம் எனக்கு பிரஷர் வந்த போது கம்பெனிகளை விற்று. நீங்களே கொஞ்சம் போக்கஸை மிஸ் பண்ணிட்டீங்களோ? போக்கஸே பண்ணலையே, அப்புறம் எங்க மிஸ் பண்றது? 14,000 கோடியை இழந்ததுக்கு அப்புறமா தான் நான் ரொம்ப இன்பமா இருக்கேன். நான் இதுவரையில் எனக்கு 67 வயசாகுது. நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, என்கிட்ட இதை வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். யாருகிட்ட ஒன்னாலும் வாங்கிக்கங்கன்னு. நாம விற்கவே வேண்டியது இல்லை. உங்கள் பொருள் தரம் உயர்ந்ததாக இருந்தால் நீங்கள் விற்பதில்லை. ஈலான் மஸ்க் அந்த டெஸ்லா கார் பண்ண போது போய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிலாம் விற்கல. ப்ராடக்ட் நல்லா ப்ராடக்ட் நீங்க சொல்றீங்க, ஃபோக்கஸ் ஆன் தி ப்ராடக்ட், சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆமா, எனக்கு வியாபாரம் என்பது ஒரு அனுபவம். அதுல எனக்கு அட்டாச்மெண்ட் இல்லை. உதாரணமா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க சிவசங்கர் 14,000 கோடி போன உடனே துன்பப்படுவான். என்னுடைய இன்பமோ துன்பமோ அந்த பணத்தோடு கனெக்ட் பண்ணதில்லை. இன்ஃபேக்ட் 14,000 கோடியை இழந்ததுக்கு அப்புறமா தான் நான் ரொம்ப இன்பமா இருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். என் ஷூ சைஸு 9. ஒரு கடைக்கு போனேன் சுவிட்சர்லாண்டில். அவன் 8.5 தான் இருந்ததுன்னா என்னை வற்புறுத்தி வித்து விட்டான். என் கால்களை எப்படியோ நோய்ச்சிட்டான். ஒரே கஷ்டமா இருக்கு. 4 மணி நேரமா ஷூ பேண்ட் இருக்கு, ஷர்ட் இருக்கு, ஆனால் மனசு மட்டும் சஞ்சலப்படுகிறது அப்படின்னு ஹோட்டல் ஹில்டனுக்கு வந்தேன். வந்து கைட்டனா சந்தோஷமா இருக்கேன். என்ன என்னுடைய திடீர் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தா இந்த ராங் சைஸ் ஷூவை கைட்டினது தான். எனக்கு அந்த பணம் ஃபிட் ஆகல. பணம் இருக்கும் போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் இவன் என்கிட்ட இருந்து எதுக்காக வரான், இது பண்றான், அது பண்றான்னு பிரச்சனைகள்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் இனிமையாக வாழ கற்றுக்கொண்டேன். நான் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறேன், ஆனால் என்னிடத்தில் பணம் இல்லை. அதுதான் நான் சொல்ற பிரின்சிபிளே. டு லிவ் எ லக்ஸரி லைஃப் அண்ட் ஈட் ரிச் ஃபுட், யூ டோன்ட் நீட் டு பி ரிச். அப்புறம் எனக்கு 60 சமையல்காரர்கள் இருக்கிறார்கள், 600 வேலையாட்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் விட முக்கியமாக அவர்களை மேய்க்கிறதுக்கு ஜெனரல் மேனேஜர் இருக்கிறார். அவருடைய 1 கோடி சம்பளம் ஹோட்டல் கொடுக்கிறது. ஸோ சிவசங்கரனுடைய வேலை என்ன? உறங்க வேண்டியது, உண்ண வேண்டியது, மூச்சு பயிற்சி செய்வது, மக்களுக்கு உதவி செய்வது எப்படி என்று நினைக்க வேண்டியது. காலையிலே எழுந்தவுடன் உயிரோடு இருக்கிறோம், 2 லட்சம் பேர் செத்திருக்கிறார்கள், ஆனால் நான் சாகவில்லையே என்று அந்த கிராட்டிடியூடோடு பார்க்கின்றேன். ஜன்னல் வழியை சென்று அந்த குடிசைகளை பார்க்கின்றேன். கடவுள் நம்மளை குடிசையில் வைக்கக்கூடிய நிலைமை நடத்தவில்லையே என்று கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன், ஆனந்தப்படுகின்றேன். அப்படி அந்த சூரியனை பார்க்கும்போது இந்த கேங்லியான் செல்ஸ் சொல்லுது, பார்க்குது, பார்த்து சர்க்காடியன் ரிதம் ஃபிக்ஸ் ஆகுது. ஐ ஆம் ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஃபுல் ஆஃப் பேஷன், ஃபுல் ஆஃப் லவ். So this is the philosophy of life.